ஒன்றிய மோடி அரசின் தொழிலாளர் விரோத சட்டங்களுக்கு எதிராக மறியல் போராட்டம் நடைபெற்றது. ஒன்றிய மோடி அரசின் தொழிலாளர் விரோத திருத்த சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி சார்பாக கரியமாணிக்கம் சந்திப்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்றது. இந்த மறியல் போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நெட்டப்பாக்கம் தொகுதி செயலாளர்கள் முத்தமிழன், மலரவன் உள்ளிட்ட மாநில மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இளந்தென்றல், கதர் பிரபாகரன், சங்க தமிழன், மணி, கௌதமன், செம்மொழியான், பாவாணன், மகி, பொன்னன், வில்லேந்தி, ஆதிரை, பலராமன், மூர்த்தி, குரு முதல்வன், தமிழரசன், சதீஷ், ராமகிருஷ்ணன், கனியமுதன், சேத்திலால், ஏழுமலை, ராமாதேவி, லட்சுமி, பாக்கியலட்சுமி, அஞ்சா கரிகாலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஜெகநாதன், குமரன், இடதுசாரி இயக்கங்களில் இருந்து செங்குட்டுவன், ஆனந்தன், அங்கப்பன், கமால், உசேன், சங்கர், காமராஜ், திமுகவிலிருந்து திருநாவுக்கரசு, ராமமூர்த்தி, மேகன் ஆகியோரும் போராட்டத்தில் பங்கேற்றனர். இந்த மறியல் போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தொழிலாளர் உரிமைகளுக்கு எதிரான சட்டங்களை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என ஒன்றிய அரசை வலியுறுத்தினர். திருபுவனை தொகுதி சன்னியாசிக்குப்பம் பகுதியில் பொதுப்பணித்துறையின் சார்பில் சாலைகளை மேம்படுத்தும் பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சன்னியாசிக்குப்பம் முதல் மாநில எல்லை வரையும் சன்னியாசிக்குப்பம் கிராம சாலை ஆகிய பகுதிகளில் சாலைகளை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை 56,76,000 ரூபாய் செலவில் நடைபெற்றது. திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் குலோத்துங்கன், இளநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன், கிருபாகரன், ஒப்பந்ததாரர் அருணகிரி, ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார், பொதுச் செயலாளர் வடிவேல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இவர் நேரம் பாருங்க சார், நேரம் பாருங்க. அனைத்து தொகுதிகளும் முன்னேற வேண்டும் என்ற மக்கள் விரும்பும் ஆட்சி நடக்கிறது. முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம். கோனேரிக்குப்பம், உலவாய்க்கால், அகரம் ஆகிய கிராமங்களில் நிலவும் குடிநீர் பிரச்சனையை தீர்க்கும் வகையில் 4 கோடி ரூபாய் செலவில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டுள்ளது. இதனை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். நிகழ்ச்சிக்கு முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் தலைமை தாங்கினார். இந்தியாவில் எத்தனை முறை தேர்தல் வந்தாலும் மோடிதான் பிரதமர், புதுச்சேரிக்கு ரங்கசாமி தான் முதலமைச்சர் என்றும் அவர் பேசினார். முதலமைச்சர் ரங்கசாமி நிகழ்ச்சியில் பேசுகையில், மத்திய அரசின் உதவியோடு புதுச்சேரிக்கு நிதி உயர்த்தப்பட்டுள்ளது. 13,480 கோடி ரூபாய் அளவிற்கு பட்ஜெட் போட்டு செலவிடப்பட்டு வருகிறது. நம்முடைய கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மட்டுமல்ல, அனைத்து தொகுதிகளும் முன்னேற வேண்டும் என்ற மக்கள் விரும்பும் ஆட்சி நடைபெற்று வருகிறது என்றும் கூறினார். இந்த மக்களாட்சி மீண்டும் தொடர்ந்து புதுச்சேரிக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்தார்.
தேர்தல் அறிக்கையில் உங்களுக்காக நம்முடைய புதுச்சேரி மாநில மக்கள் நலனுக்காக வளர்ச்சிக்காக பல திட்டங்கள் இதெல்லாம் நம்ம தான் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும் பொழுது அந்த புதுச்சேரி வீராம்பட்டினம் கிராமத்தில் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் 24 ஆண்டுகளுக்கு பிறகு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி வீராம்பட்டினம் கிராமத்தில் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீரம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் 24 ஆண்டுகளுக்கு பிறகு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் எனும் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் கடந்த 8ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், தன பூஜை ஆகியவற்றுடன் தொடங்கியது. தினமும் அம்மனுக்கு பல்வேறு பூஜைகள் நடத்தப்பட்டு 9ஆம் தேதி முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கியது. தொடர்ந்து நவசக்தி அர்ச்சனை, விமான கலசம் படிய வைத்தல், அஷ்டபந்தனம் சாற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு 6 கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்தது. தொடர்ந்து மங்கள வாத்தியங்களும் வான வேடிக்கையுடன் கலச புறப்பாடு நடைபெற்று கோவிலில் உள்ள ஐயனாரப்பன், ராஜகோபுரம், விமானங்கள் ஆகியவைகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகமும் தொடர்ந்து மூலவருக்கு மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். வீராம்பட்டினம் மட்டுமின்றி 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேக விழாவில் நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை வீராம்பட்டினம் கிராமத்தை சேர்ந்த திருப்பணிக்குழு மக்கள் மற்றும் ஆலய நிர்வாகம், ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பல்வேறு அமைப்புகள் சார்பில் அன்னதானமும் வழங்கப்பட்டது. சார் அப்படியே வந்துடும் அப்படியே உடம்பில் உள்ள அதிக அளவு இன்சுலின் மற்றும் உணவில் அதிக அளவு உப்பு சேர்ப்பதால் உலக அளவில் ஆண்டுதோறும் 1,10,00,000 பேர் உயிரிழப்பதாக ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் முருகேசன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் முருகேசன், புதுச்சேரியில் அமைந்துள்ள ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை 50க்கும் மேற்பட்ட சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. 3ஆம் நிலை மருத்துவ சேவைகளில் தனது திறனை வெளிப்படுத்துவதாக இந்த நிகழ்வு அமைந்துள்ளது. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையால் புதுச்சேரி மட்டுமின்றி அண்டை மாநிலமான தமிழகத்தில் இருந்தும் பல நோயாளிகளுக்கு பயனளித்துள்ளது என்று தெரிவித்தார். உடம்பில் உள்ள இன்சுலின் அதிகரிப்பு மற்றும் உணவில் சேர்க்கப்படும் உப்பு ஆகியவற்றின் காரணமாக உலக அளவில் ஆண்டுதோறும்
1,10,00,000 பேர் உயிரிழப்பதாகவும், சர்க்கரை நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தத்தால் 100இல் 75 பேருக்கு சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுவதாக டாக்டர் முருகேசன் தெரிவித்தார். புதுச்சேரியில் மட்டும் வாரத்திற்கு 5,000த்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு டயாலிசிஸ் செய்து வருவதாக தெரிவித்த டாக்டர் முருகேசன், உணவில் உப்புகளை குறைத்துக் கொண்டால் பல்வேறு நோய்களிலிருந்து விடுபடலாம் என்று குறிப்பிட்டார். மேலும் உப்புகளால் ஏற்படும் நோய்களிலிருந்து விடுபடும் வகையில் மேலும் சால்ஸ் அண்ட் ஹால்ஸ் என்ற அரசு அமைப்புகளால் அங்கீகரிக்கப்பட்ட சிறப்பு உப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இவை நீரிழிவு, உயர் ரத்த அழுத்தம், பக்கவாதம், இதய அடைப்பு, புற்றுநோய், உடல் பருமன், சிறுநீரக செயலிழப்பு உள்ளிட்ட தொற்றாத நோய்கள் தடுப்பு, கட்டுப்பாடு மற்றும் மேலாண்மையை அதிகரிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த தயாரிப்புகள் மிக விரைவில் ஆன்லைனில் கிடைக்க உள்ளன என்று தெரிவித்தார். அனைவருக்கும் எங்கள் அழைப்பை ஏற்று வந்ததற்கு மிகப்பெரிய நன்றி. இந்த அழைப்புக்கான காரணம், ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய தருணம். பாண்டிச்சேரிக்கு சொல்ல போனோம்னா ஒரு பெருமை சேர்க்கும் விதமாக இந்த நிகழ்வு இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு. ஆனால் ஒரே ஒரு டிராப் கூட நம்ம போட்டு சாப்பிட்ற உப்பு இருக்காது. ஏன்னா எதுக்கு இந்த உப்பை பற்றி சொல்கிறோன்னா, நாம் வருஷத்துக்கு நமக்கு சரியாமலே சைலண்ட்டாக 1,10,00,000 மக்கள் இதனால் இறந்துடுறாங்க. உப்பு நம்ம என்ன சாப்பிட்றோமோ அந்த அளவில் சாப்பிடும்போது உலக அளவில் பார்த்தீங்கன்னா 1,10,00,000 மக்கள் இறந்துடுறாங்க. அருள்மிகு ஸ்ரீ குரு சீரடி சாய்பாபா ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ யோகேஸ்வரி உடனுரை ஸ்ரீ யோகேஸ்வரர் 4ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி விழா 15ஆம் தேதி வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் முள்ளோடை கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ குரு ஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆலயம் உள்ளது. அதில் ஸ்ரீ யோகேஸ்வரி உடனுரை ஸ்ரீ யோகேஸ்வரர் ஆலயத்தில் 4ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி விழா வருகிற 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ யோகேஸ்வரி உடனுரை ஸ்ரீ யோகேஸ்வரருக்கு ஆலயத்தில் மாலை 6 மணிக்கு மேல் முதல் கால யாகசாலையும், இரவு 11 மணிக்கு மேல் 2ஆம் கால யாகசாலையும், அதிகாலை 1:30 மணிக்கு மேல் 3ஆம் கால யாகசாலையும், அதிகாலை 4:30 மணிக்கு மேல் 4ஆம் கால யாகசாலையும் என்று 4 கால அபிஷேகம் ஆராதனையும் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனையும் நடைபெறும். இந்த ஆலயத்தில் நினைத்ததை வேண்டி சென்றால் விரைவில் நிறைவேறும். அது மட்டுமல்லாது தியானம் செய்வதற்கு சிறந்த இடமாகவும் உள்ளது. 6 அடி உயரமுள்ள லிங்கமும் உள்ளது. இதனால் பக்த கோடிகள் மற்றும் ஆன்மீகவாதிகள், பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து யோகேஸ்வரி உடனுரை யோகேஸ்வரர் மற்றும் ஷீரடி குருஜி சாய்பாபா அருளை பெற்று செல்லுமாறு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அனைவரையும் அழைக்கின்றனர். சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் சன்னதியில் பக்த கோடிகளுக்கு அன்னதானம் வழங்கப்படும். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்தின் சார்பில் சிவனடியார் சுவாமிநாதன், சிவநேய அன்பர்கள், ஆலய திருப்பணிக்குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர். ஆழ்கடலில் பேனர் வைத்து பிரச்சாரம். காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட லட்சிய ஜனநாயக கட்சி தலைவருக்கு இளைஞர் அழைப்பு. புதுச்சேரி காமராஜர் தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜாகிர். இவர் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர். என்ஆர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைய உள்ளார். இதனையொட்டி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட வேண்டுமென்று விருப்பப்பட்டு ஆழ்கடலில் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு வாக்களிப்பீர் என்று பேனர் வைத்து பிரச்சாரத்தை துவக்கியுள்ளார். அந்த பேனரில் தேசிய மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் படம் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் இந்த பேனர் காமராஜர் தொகுதி மக்களிடையே பெரும் சந்தோஷத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிகிறது.
இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் முதன்முறையாக கேதார்நாத் ஜோதிர்லிங்க ருத்ர பூஜை நடைபெற்றது. கேதார்நாத் ஜோதிர்லிங்கத்தில் செய்யப்படும் ருத்ர பூஜை என்பது சிவபெருமானின் ஆசிகளை பெற செய்யப்படும் ஒரு புனிதமான வழிபாடாகும். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி விவேகானந்தா பள்ளி வளாகத்தில் ருத்ர பூஜை நடைபெற்றது. ருத்ர பூஜையில் நீர், பால், தேன், நெய் கொண்டு நீராட்டுதல் என்ற அபிஷேகம், பஞ்சாமிரதம் கொண்டு மகா அபிஷேகம், ருத்ரஹோமம் நடைபெற்றது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு மன அமைதி, வாழ்க்கை செழிப்பு, உடல் ஆரோக்கியம் மற்றும் ஆன்ம சுத்தத்திற்காக ருத்ர பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஜோதிர்லிங்கத்தை வழிபட்டு சென்றனர். स्वस्ति नस्तार्को अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ओम शांति 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 ओम सहना भवतु सहनो भुनक्तु सह மத்திய தொழிற் சங்கங்களின் பொது வேலைநிறுத்தம் காரணமாக புதுச்சேரியில் பேருந்துகள் வழக்கம் போல் இயங்கியது. மேலும் அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாமல் இருக்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. மத்திய அரசின் கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நாடு முழுவதும் இன்று வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் புதுச்சேரியில் வழக்கம் போல் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள், ஆட்டோ, டெம்போக்கள் இயக்கப்பட்டன. மேலும் கடைகளும் திறக்கப்பட்டிருந்தன. அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாமல் இருக்க பேருந்து நிலையம் உள்ளிட்ட நகரின் முக்கிய இடங்களில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். கஞ்சா கடத்திய வழக்கு 6 பேருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. முதலியார்பேட்டை காவல் ஆய்வாளர் இனியன் மற்றும் காவல்துறையினர் ரோந்து பணியின் போது 100 அடி சாலையில் கஞ்சா கடத்துவதாக ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வாகன சோதனை செய்தபோது 2 கார்கள் மற்றும் ஒரு இருசக்கர வாகனத்தில் 45 கிலோ கஞ்சா கடத்திய விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த தமிமுல் அன்சாரி, ஷாருக்கான், ராஜீவ் காந்தி, மனோஜ்குமார், அப்துல் கலாம், நைனார் மண்டபத்தை சேர்ந்த செந்தில்குமார் ஆகியோரை கைது செய்தனர். இந்த வழக்கின் விசாரணை புதுச்சேரி போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. சாட்சிகள் விசாரணை முடிவுற்ற நிலையில் போதைப் பொருள் தடுப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அதில் 45 கிலோ கஞ்சா கடத்திய 6 பேர் மீதான குற்றச்சாட்டு சாட்சிகள் விசாரணையில் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபணமாவதால் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்து 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 2 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரி சட்டப்பேரவையில் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். சட்டசபை தேர்தல் இன்னும் 2 மாதங்களில் நடைபெற உள்ளது. எனவே முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய முடியாது. இதனால் அரசின் 5 மாத செலவினங்களுக்கு ஒப்புதல் பெற்று இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இதற்காக புதுவை சட்டசபை இன்று கூடியது. சட்டசபை சபாநாயகர் செல்வம் சபை நிகழ்வுகளை தொடக்கி வைத்தார்.
தொடர்ந்து இரங்கல் குறிப்பை சபாநாயகர் செல்வம் வாசித்தார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப்பராயன், முன்னாள் நீதிபதி தாவூத் அன்சாரி, மகாராஷ்டிரா முன்னாள் துணை முதல்வர் அஜித் பவார் ஆகியோர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இரங்கல் தீர்மானம் படித்துக் கொண்டிருந்த போது சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு எழுந்து போலி மருந்து உற்பத்தியில் இந்த அரசு துணை போனது, இந்த ஊழலுக்கு சபாநாயகர் துணை போனதால் சட்டசபை நடத்துவதற்கு அருகதை அற்றவர் என கண்டித்து கோஷங்களை எழுப்பினார். பின்னர் 5 மாத காலத்திற்கான இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். அப்போது காங்கிரஸ் மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கட்சிகள் போலி மருந்து ஊழலுக்கு துணை போய் உள்ளன, தலைமை செயலாளர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் முதல்வரையும் அமைச்சர்களையும் மதிப்பதில்லை, இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அரசு பதவி விலக வேண்டுமென கோஷங்களை எழுப்பினர். மாநில அந்தஸ்து குறித்தும் கோஷங்களை எழுப்பி தங்கள் கண்டனத்தை தெரிவித்தனர். புதுச்சேரியில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து 9 இடங்களில் இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் மற்றும் விதிகளை ரத்து செய்ய வேண்டும், மிகவும் ஆபத்தான அணுசக்தி உற்பத்தியில் தனியார் மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களை லாப நோக்கத்துடன் நுழைய அனுமதிக்கும் சட்டம் திரும்ப பெற வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் இன்று நாடு தழுவிய பொது வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி புதுச்சேரியில் பேருந்து நிலையம், வில்லியனூர், அரியாங்குப்பம், பாகூர், நெட்டப்பாக்கம், திருபுவனை, திருக்கனூர், சேதராப்பட்டு மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட 9 இடங்களில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் வெங்கட சுப்பா ரெட்டியார் சிலை சதுக்கத்தில் ஒன்று கூடிய தொழிற்சங்கத்தினர் ஊர்வலமாக சென்று புதிய பேருந்து நிலையத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதேபோன்று காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் சார்பிலும் போராட்டம் மற்றும் மறியல் நடைபெற்றது. மறியல் போராட்டத்தில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பிய அனைத்து தொழிற்சங்கத்தினர் என 200க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அனைத்து தொழிற்சங்கத்தினரின் போராட்டம் காரணமாக இன்று பிற்பகல் வரை ஆட்டோ மற்றும் டெம்போக்கள் இயக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வவுச்சர் ஊழியர்கள் போராட்டம், காயமடைந்தவர்களுக்கு டிஐஜி சத்யசுந்தரம் மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோர் நேரில் சென்று ஆறுதல். புதுச்சேரி வெங்கட சுப்பா ரெட்டியார் சிலை அருகே நேற்று சுதந்திர போராட்ட வீரர் சிங்கார வேலனார் நினைவு தினத்தை முன்னிட்டு அரசு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு சிலைக்கு மாலை அணிவிக்க வருகை தந்த முதலமைச்சரின் வாகனத்தை முற்றுகையிட முயன்று பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதலமைச்சர் வருவதற்கு முன்பாகவே சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்த காவல்துறை முயன்றது. அப்போது போராட்டக்குழு தலைவரை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் இருதரப்பிற்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த மோதலில் போராட்டக்காரர்கள் தாக்கியதில் காவல் அதிகாரிகள், காவல் உதவி ஆய்வாளர்கள், பெண் காவலர்கள் என பலருக்கும் காயம் ஏற்பட்டது. காயமடைந்த அனைவரும் சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்ற டிஐஜி சத்யசுந்தரம் மற்றும் காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோர் சிகிச்சை பெற்று வரும் உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜ் மற்றும் இதர காவலர்களிடம் உடல்நலம் குறித்து விசாரித்து ஆறுதல் கூறியதோடு போராட்டக் களத்தில் என்ன நடந்தது என்பது குறித்தும் கேட்டறிந்தனர். போராட்டத்தின் போது கீழே விழுந்து தலையில் காயமடைந்த ஏனாம் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரையும் டிஐஜி சந்தித்தார். அந்த நபரின் சட்டை இரத்த கரையுடன் இருப்பதை கண்ட அவர் உடனடியாக புதிய சட்டை ஒன்றை வாங்கி